குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு ஹெல்த் டைம்ல மிகவும் முக்கியமான நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில அத்தியாவசியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஒரு அவசியமான ஒரு விஷயம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய முந்தைய வகுப்புல நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது 2 நிலைகளில் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு, மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, இல்லையா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணத்தில் என்றென்றும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இது மாற்றம் பத்தாது. நம்ம உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவிலும் ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் பட்சத்துல தான் நம்மளால் உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல ஒரு உயிரோட்டமான நிலையில், நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் நம்மால் வாழ்க்கையை நகர்த்த முடியும். ஸோ உடல், உள்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு எதேர்ச்சையாக, தன்னிச்சையாக உடலிலும் சரி, உள்ளத்திலும் சரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள். மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறக்காரணிகள் இல்ல புற தூண்டுதல் காரணமாக ஏற்படக்கூடிய, உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், நம்மளுடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு தான் நம்ம அத பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அப்ப மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 காரணிகள சொல்றோம். ஒண்ணு புறக்காரணி, மற்றொன்று அகக்காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம் மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்களினால் எழக்கூடிய எழுச்சியின் மூலியமாக தூண்டப்படக்கூடிய நமது உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள், அதை சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்படின்றது முதல் நிலைகளில் ஒரு காரணியாக பார்க்கிறோம். மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறத்தூண்டுதல். இந்த என்விரான்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்விரான்மென்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புறத்தூண்டுதல். இந்த புறத்தூண்டுதல் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் மற்றும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ இவை அனைத்துமே நம்மளுடைய வாழ்விற்கு, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு, நம்மளுடைய ஆயுளுக்கு நல்லதொரு நிலையை நமக்கு கொடுக்கிறதா இல்லையா அப்படின்றத வைத்து தான் இதனுடைய தேவை, இதனுடைய அத்தியாவசியம், இதனுடைய முக்கியத்துவம் நம்மோட வாழ்க்கையோடு நம்மை தொடர்புபடுத்தி பார்த்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ இன்றைய வகுப்பு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஷேரிங் பண்றேன், ஸ்கிரீன் ஷேரிங். சப்போஸ் உங்களுக்கு இந்த என்னுடைய ஆடியோவோ நான் ஷேர் பண்ற ஸ்கிரீனோ தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரிஞ்சானா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தெரியலன்னா ஓகே, தெரியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் காட்டுங்க இப்ப. ஓகே, ஸோ வெல்கம் டு அவர் ஹெல்த் டைம் which was hosted by NYHS அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய நேச்சுரோபதி அண்ட் யோகிக் ஹெல்த் சொசைட்டி சார்பாக, சேனல்ஸ் அண்ட் மெரிடியன் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய ஆரோக்கிய நேரத்தில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் யார். சரிங்களா? ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் அநேகருக்கும் அநேக நேரங்களில் வரக்கூடியது. அப்புறம் நீங்க யார் அப்படின்றதுக்கு ஆப்ஷனையும் நானே கொடுத்துட்றேன். 2 விஷயம். சரிங்களா? நீங்க பாசிட்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னா நீங்க யுவர் அன் எலமெண்ட். சரிங்களா? யுவர் அன் நெகட்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னா யுவர் அ டாக்ஸின், நச்சு. சரிங்களா? நீங்க எலமெண்டா இருக்கீங்களா, டாக்ஸினாக இருக்கிறீங்களா அப்படின்றதுதான் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம அடிக்கடி பேச கேட்டிருப்போம் இல்லையா? பாசிட்டிவ் பர்சன், நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப பாசிட்டிவிட்டி, இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்மளுடைய இந்த பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய மாற்றங்கள் இல்லையா? நம்மளுடைய நடத்தை விதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி பிஹேவியரல் ப்ரொஜெக்ஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் யார் அப்படின்றத அவனுடைய நடத்தை விதிகளை பொறுத்து அவன் நல்லவன் கெட்டவன் சொல்றோம் இல்லையா? இதுல ஆரோக்கிய நேரத்தில் நாம என்ன சொல்றோம்? இயற்கை மருத்துவத்துல, நேச்சுரோபதியில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெதர் யூ ஆர் அ மேன்மேட் எலமெண்ட் ஆர் அ மேன்மேட் டாக்ஸின், அவ்வளவுதான். மனிதனாக உருவகம் பெற்ற நீ ஒரு எலமெண்டா இல்ல ஒரு நச்சு பொருளா அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எலமெண்ட் அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்? எலமெண்ட் அப்படின்னாலே 5 எலமெண்ட்ஸ் இல்லையா? பஞ்சபூதங்கள், பஞ்சமகா பூதங்கள். சோ
மனிதனாக இருக்கக்கூடிய நாம் பஞ்ச மகாபூதங்களில் உருவகம். ஸோ 5 மகாபூதங்கள் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவைகளால் ஆன ஒரு உடல் அப்படின்றது தான் நம்மளுடைய மனித உடல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மனித உடல் இந்த எலமெண்ட்ஸ் முறையாக சரிவிகிதத்துல சரியான வகையில இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி சரிங்களா, வித்தவுட் டெப்ளீஷன் டெஃபிஷியன்சி சரிங்களா, போதுமான அளவு சஃபிஷியன்சியா ஆப்டிமம் லெவல்ல ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல அதாவது சமநிலையில ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா தென் யூ ஆர் அன் எலமெண்டல் பாடி சரிங்களா. அப்போ உங்களுடைய சரீரம் வந்து என்ன மாதிரி சரீரம் சொல்றோம், எலமெண்டல் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எலமெண்டல்னா பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய முறையாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்தூல சரீரத்தை தாங்கிய ஒரு உயிராக உங்களை பார்க்கிறோம் இல்லையா. சோ இந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய எண்ணத்தின் வீரியம், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவு இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். வெரி வெரி டைனமிக் அண்ட் வைப்ரண்ட் அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கும். ஸோ எலமெண்டா இருக்கிறீங்கன்னா நீங்க யூ ஆர் அ பாசிட்டிவ் பர்சன். ஸோ இந்த எலமெண்டல் லைஃப் ஸ்டைல், இந்த எலமெண்ட்டை நீங்க அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்றது அப்படின்றது தான் ஆர்ட் ஆஃப் லிவிங் சரிங்களா. முறையாக நீங்கள் தெரிந்து வாழ்க்கையை உன்னதமாக நீங்கள் உயர்வாக வாழ வேண்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல் நிலைகளில் உங்கள் ஆரோக்கியம் பற்றிய முழுமையான சிந்தனை தெளிவு உங்களிடம் வேண்டும். ஸோ அதனாலதான் நம்ம அநேக பேர் நம்ம கேட்கும்போது நீ யார் அப்படின்னு சொல்லும் போது, நீ யார் அப்படின்னு கேட்டா நீங்க உங்க பெயரை சொல்வதனாலேயோ உங்கள் செயலை சொல்வதனாலேயோ உங்களுக்கு பெருமை கிடையாது. உங்களுடைய ஆரோக்கிய நிலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர், மிகவும் துடிப்பு மிக்க மனிதர் இல்லையா, மிகவும் அற்புதமான அறிவாற்றலை படித்த ஒரு மனிதர், நல்ல சிந்தனையாளர், நல்ல செயல்திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க அநேக நேரங்கள்ல கேட்கிறோம் இல்லையா. அப்ப டெல் மீ ஹூ யூ ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நீ யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய செயலை வைத்து நான் தெரிந்து கொள்கின்றேன் நீ யார் என்பதை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த செயலை வைத்து ஒருவனை தனித்திறமையை கொண்டு அவனை கண்டு நாம் திறனறிதல் அப்படின்ற ஒரு வேலையில நம்ம போய் அவனை பார்க்கும்போது அவன் வந்து இஃப் ஹீஸ் வித் ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வித் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிகமான சரிங்களா இந்த பஞ்சமகா பூதங்களினுடைய முறையான செயல்பாட்டில் அவன் இருப்பானே ஆனால் அவன் எலமெண்டல் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த எலமெண்டல் பாடிக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள், நச்சு அப்படின்னு சொல்றோம். நீ வந்து நஞ்சு படைத்த உடலா இல்ல பஞ்சமகா பூதங்களை உள்ளடக்கிய உடலா? ரெண்டே 2 கேள்விதான். நீ யார் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஒண்ணு நீ பஞ்ச மகாபூதங்களை தாங்கிய உடலா, மற்றொன்று நீ நச்சுக்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நச்சு உடலா அப்படின்னு. அப்ப நச்சுன்னாலே தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன்னுடைய ஆக்கம், உன்னுடைய வினை அனைத்துமே சரிங்களா, யுவர் தாட், யுவர் ஆக்ஷன் சரிங்களா, ஆல் யுவர் ப்ரொசீடிங்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அனைத்துமே வந்து நெகட்டிவாகத்தான் இருக்கும். டாக்ஸினா இருந்தா, டாக்ஸிக்கா இருந்தா. அப்ப மைண்ட்லயும் டாக்ஸிக்கா இருக்கான். காரணம் என்ன, ஆல்ரெடி பாடியே வந்து டாக்ஸிக்கா இருக்குது அவனுக்கு. அப்ப அதனாலதான் நாமை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹவ் ஆம் ஐ, ஹூ ஆம் ஐ இல்லையா, நான் யார், நான் எப்படி இருக்கின்றேன், எலமெண்டல் பாடிஸா நான் இருக்கிறேனா இல்ல டாக்ஸிக் பாடியா நான் இருக்கிறேனா அப்படின்றத நீங்க கேட்கணும். இன்றைய வகுப்பில் இதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை மற்றும் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. சோ இப்ப நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்றேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப எலமெண்ட்ஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எலமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா பயோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த பயோ மாலிகூல்ஸ் வந்து எப்படி அப்படின்னா உடலுக்கு உள்ள உயிரோட்டம் மிக்க ஒரு உடலில் இந்த வினையை புரியக்கூடிய இந்த மாலிகூல்ஸ் இருக்கும்போது இது பயோ மாலிகூல்ஸ் சொல்லுவோம். உயிரோட்டத்தை நமக்கு கொடுப்பது இந்த பயோ மாலிகூல்ஸ். இந்த உடல் அப்படின்றது சின்ன சின்ன அணுக்களால் ஆனது, ஆட்டம்ஸ்னால ஆனது. இந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும், ஒன்றோடு ஒன்று இணைந்து மாலிகூல்ஸ் ஆக மாறும் சரிங்களா. இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்ஸ்டன்ஸா மாறும். இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூஸாக மாறும். டிஷ்யூஸ்ல உள்ள இருக்கும் சரிங்களா. இது வந்து உடற்கூறியல்ல நம்ம போய் பார்க்கும்போது அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது புரியக்கூடிய வினைகள், அதன் மூலியமாக நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை இவை எல்லாமே வந்து நம்மளுடைய பயோகெமிஸ்ட்ரிலையும் அனாட்டமிலையும் நம்ம படிப்போம். பட் எலமெண்ட்ஸ் ஆர் பயோமாலிகூல்ஸ்ன்றது ஒரு பொது விதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பயோமாலிகுல்ஸ் வந்து இந்த எலமெண்டல் காம்பினேஷன் நம்ம சொன்ன அந்த பஞ்சமகா பூதங்களின் காம்பினேஷன்ல முறையாக செயல்பட்டு அதனுடைய அளவீடு சமநிலையில் இருக்குமே ஆனால் அவை எப்படி செயல்படுத்தும் இந்த உடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனர்ஜெட்டிக் இல்லையா? நல்லா எனர்ஜியா இருக்கியா அப்படின்னு கேட்போம். ஸோ எனர்ஜெட்டிக்கா இருப்போம். 2வது இது என்ன அப்படின்னா வைப்ரண்ட். எந்த ஒரு செயலை செய்தாலுமே வந்து அதுல ஒரு தனித்தன்மை இல்லையா? அதுல வந்து ஒரு சிறப்புத்தன்மை, அதே மாதிரி அதுல வந்து ஒரு தனித்திறனோடு செய்யக்கூடிய மிகவும் ஒரு உன்னதமான, ஒரு உயர்வான, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து சிறப்பாக அமையும். ஸோ அததான் வந்து என்ன சொல்லுவோம்னா, வைப்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, நல்லா வைப்ரண்ட்டா இருப்பீங்க. இந்த 5 எலிமெண்ட் காம்பினேஷன் பயோமாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல உடல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே நான் வைப்ரண்ட்டா இருக்கேனா? நான் நாள் பூரா வந்து எனர்ஜியோட இருக்கிறேனா? அப்படின்றத பார்க்கணும். இது இப்படி இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களால பிறரை வந்து எளிதாக வந்து என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறரை வந்து ஊக்கப்படுத்துதல். இல்லையா? நாம் எப்படி ஊக்கத்தோடு இருக்கிறோமோ, அதை பொறுத்து தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம். அப்ப நாம ஊக்கத்தோட இருக்கிறதுனால, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் குடும்பமாக இருக்கட்டும், நாம் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அதே மாதிரி நாம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த சமூகமாக இருக்கட்டும், இந்த சமுதாயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியாக நம்ம டெஃபினிட்டா இருப்போம். ரைட். இது 2மே நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, வைப்ரன்ட்டா இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக ஊக்குவிக்கிறீர்கள். நீங்கள் எந்நேரமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கத்தோடு இருக்கிறீர்கள். இப்படி இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினிட்டா வந்து நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? உங்களுடைய உணர்வுகள், உள் உணர்வுகள். உங்களுடைய உள் உணர்வுகளை முறையாக விழிப்புணர்வோடு கையாளுபவர்களாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விழிப்புணர்வு அப்படின்றது எதை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணர்வுகள், உங்கள் உணர்வுகள் சார்ந்த விழிப்புணர்வு ஒன்றுதான் உங்களை வந்து அறிவு சார்ந்த ஒரு மனிதனாக மாற்றும். அப்ப எனக்கு உணர்வு இருக்குன்னா, எனக்கு தொட்டு பார்க்கிறதா என் உடல்ல உணர்ச்சி இருக்கிறது வந்து உணர்வுன்னு நான் சொல்லவே முடியாது. சரிங்களா? அது ஒரு உணர்வு. அது எல்லா மனிதனுக்கும் இருக்கு, மிருகங்களுக்கும் இருக்கு அந்த உணர்வுன்றது. பட் கான்ஷியஸ் இல்லையா? இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, கான்ஷியஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் எமோஷன்ஸ் இல்லையா? கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இந்த விழிப்புணர்வு நிலை எதில் இருக்க வேண்டும்னா, நம்மளுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், கையாளுதலில் இருக்க வேண்டும். அப்ப அந்த உள் உணர்வுகள்ல கான்ஷியஸ் அபௌட் எமோஷன்ஸ் நம்ம சொல்லும்போது, எதெல்லாம் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு எமோஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம், ஹாப்பினஸ் இல்லையா? அடுத்தது 2வது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜெனிராசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜெனிராசிட்டினா பெருந்தன்மை. உங்களுடைய சந்தோஷம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதலில் இருக்குது ஜெனிராசிட்டி இல்லையா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி என்னால் பகிர முடியாத ஒரு நிலையில் எனக்கு துக்கம் ஏற்படுகிறது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரீஃப் அப்படின்றது வந்து என்னால் பிறருக்கு பகிர முடியவில்லை, என்னால் பிறருக்கு உதவி செய்ய முடியலன்னா, அதுவே எனக்கு ஒரு மனத்தாக்கமாக இருக்கிறது. அது கிரீஃப்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த காலகட்டங்களில் என்னால் பிறருக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பயம் ஒரு மனதில் நமக்கு எழலாம். எனக்கு நானே பயமாக அமைகிறேன் அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக நான் பிறருக்கும் ஒரு பயமாகத்தான் இருப்பேன். பிறரை கண்டும் நான் பயப்படத்தான் செய்வேன். ஃபியர். சரிங்களா? இந்நிலைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர். இது 5 தான் நம்மளுடைய எமோஷன்ஸ். ஒரு தனி மனிதனுடைய உள் உணர்வுகள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபப்படுறது, பயப்படுறது இல்லையா? அடுத்து துக்கப்படுறது, அடுத்து வந்து பெருந்தன்மையோடு இருப்பது, அடுத்து சந்தோஷமாக இருப்பது. இந்த 5 குணங்கள். அதாவது பஞ்சமகா பூதங்கள் இல்லையா? 5 எலிமெண்ட்ஸ். அதே மாரி 5 எமோஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, 5 எமோஷன்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எமோஷன்ஸ் உண்டு. இப்ப எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆகாஷ்ல இருந்து வரும். சரிங்களா? சோ இந்த ஆகாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் இல்லையா? இந்த ஸ்பேஸ் வந்து எங்க இருக்கு? நம் உடலுக்கு வெளியிலயும் இருக்கு, உடலுக்கு உள்ளேயும் இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களினால் உள்ளே நிரப்பப்படுகிறது. சோ ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இந்த டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த திசுக்களுக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய மனதிற்கும் உண்டு இல்லையா? மனதனுடைய ஸ்பேஸ் தான் மிகப்பெரிய ஸ்பேஸ்.
அதை அளவெடுக்கவே முடியாது. ஸோ இந்த மனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதை கொண்டு நிரப்பப்படுகிறதோ அதன்படிதான் நம் நடத்தை விதிகளும் அமையும், நம்மளுடைய ஆரோக்கியம் அமையும், நம்மளுடைய வெற்றி அமையும். சரிங்களா? அப்ப இந்த மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பேசிங் வந்து ஒண்ணு என்னன்னா சைக்கிக் ஸ்பேசிங். 2வது வந்து சொமேட்டிக் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாடிலி ஸ்பேசிங் எப்படி ஃபில் ஆகுது பயோமாலிகுல்ஸ்னால. சரிங்களா? பயோமாலிகுல்ஸ்னால பாடி அப்படின்ற இந்த உடல் எப்படி நிரப்பப்படுகிறது. அதே போன்று பயோ தாட்ஸ், லைவ்லி தாட்ஸ் இல்லையா? ஸோ இந்த பயோ தாட்ஸ்னால எப்படி நம்மளுடைய சைக்கிக் மைண்ட் எப்படி ஃபில் ஆகுது. இதை பொறுத்து தான் நம்ம வாழ்வு. சரிங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன், கான்ஷியஸ்னஸ் அபௌட் அவர் எமோஷன்ஸ். நம்மளுடைய உள்ளுணர்வுகளின் விழிப்புணர்வு என் நிலைகளில் இருக்கும் அப்படின்னா 5 நிலைகளில் இருக்கும்னு நான் சொன்னேன். நம்ம எல்லாருக்குமே இது 5மே வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? இது நல்லது கெட்டதுன்றதுக்காக நான் சொல்ல வரல. 5மே நடக்கும். இது 5மே பஞ்சபூதங்களோடு சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்ப அ இத வந்து நம்ம ஹேப்பினஸ் சந்தோஷம், 2வது வந்து பெருந்தன்மை ஜெனராசிட்டி, கிரீஃப் துக்கப்படுறது, அடுத்து பயப்படுறது ஃபியர், அடுத்து ஆங்கர் 5 சரிங்களா? பஞ்ச மகாபூதங்கள் 5 5 எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் 5 எமோஷன்ஸ் நம்மளுக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ் மைண்ட்ல இருந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப மைண்ட் ஃபீல் பண்ணும்போது பாடி அத ஃபீல் பண்ணுமான்னா, டெஃபினட்டா ஃபீல் பண்ணும். சோ இதுதான் கனெக்டிவிட்டி. உங்களுடைய எலிமெண்ட்ஸ்க்கும் சரிங்களா? 5 எலிமெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய எமோஷன்ஸ்க்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்றத உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்களா? சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துயரத்துல இருந்தாலும் சரி, பயத்துல இருந்தாலும் சரி, கோபத்தில் இருந்தாலும் சரி, பெருந்தன்மையோடு இருந்தாலும் சரி, உங்களுடைய முதல்ல உங்களுக்கு அது எதுல வந்து தெரியும் உங்களுடைய உடல்நிலைகள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரெத் அதாவது உங்களுடைய மூச்சு, சுவாசத்தின் அளவீடில் மாறுபடும். ஸோ பிரெத் பேட்டர்ன் வந்து மாறும் இதுல. ஸோ இந்த பிரீத் பேட்டர்ன் வந்து மாறுறது அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக நீங்கள் இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லதொரு அமைதியான நிலையில ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மினிட்டுக்கு ஒரு 18 பீட்ஸ் ஐ மீன் 18 பிரெத்ஸ் வந்து இருக்கும். 18 முறை நீங்கள் மூச்சு விடும்படியாக இருந்தால் ஆரோக்கியம். ஸோ 15 டூ 18க்குள்ள இருக்குது. அதே மாரி நீங்க பெருந்தன்மையா இருக்கீங்க. பிறருக்கு ஈகை குணத்தோடு பிறருக்கு கொடுத்து உதவுறீங்க அப்படின்னா, அப்பவும் உங்களுடைய பிரெத் வந்து எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். பட் நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கிறீங்க. ஒரு கிரீஃப் இல்லையா? ஒரு கிரீஃப்லயோ, ஒரு பயத்திலயோ, ஒரு கோபத்திலயோ இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மூச்சு காற்றின் அளவு வந்து எப்படி ஆகும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாறுபடும். ஸோ நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் கேட்டேன் இல்லையா? எலமென்ட்டா, டாக்ஸினா அப்படின்னு சொல்லி. நீங்க எலமென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்க வேண்டும். ஹேப்பினஸ் இருக்கணும், ஜெனராசிட்டி இருக்கணும். ஹேப்பினஸ் இஸ் இன் கிவிங் டூ அதர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்னுடைய ஆனந்தம் நான் பிறருக்கு பகிர்தலில் காண்கிறேன் அப்படின்ற போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். இது இல்ல அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும், எதையும் நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற சுயநலத்தோடு நாம் இருக்கும்போது நமக்கு வந்து வரக்கூடியது முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம், கிரீஃப். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, துக்கம் நம்மை நம்மை சூழும். துக்கத்திற்கு பிறகு ஒரு பயம் உண்டாகும். பயத்திற்கு பிறகு ஒரு கோபம் உண்டாகும். சரிங்களா? ஸோ இது எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம் எமோஷன்ஸ் மாறுபடும். நம் எமோஷன்ஸ் மாறுபடும்போது, நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த பயோ மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த பயோ மாலிக்யூல்ஸும் அதனுடைய ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருந்து மாறுபடும். ஈக்விலிபிரியம்ன்றது சமநிலையிலிருந்து மாற்றம் பெறும். அப்ப சமநிலையிலிருந்து மாற்றம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூச்சு காற்றின் அளவு மாறுபடும். சரிங்களா? உள்ள உள்ள வர்றது, வெளில போறது. பிரீத் பேட்டர்ன் சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ இதனுடைய அளவீடு வந்து மாறும். அப்ப குறைந்த மூச்சுக்காற்றை உள்ளெடுத்து ஒரு நிமிடத்திற்கு இல்லையா? ஒரு சுகமான வாழ்க்கையை வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அதிக காலம் வாழ்வார். ஸோ இந்த அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக மூச்சு விடக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எளிதாக, வேகமாக, குறைவான ஆயுட்காலத்தோடு தான் வந்து இருக்க நேரிடும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய சுவாசம். 2வது உங்களுடைய தாகம். தண்ணி தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த தர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தர்ஸ்ட். 3வது உங்களுடைய பசி. 4வது உங்களுடைய
எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மலஜலம் கழித்தல். 5வது உங்களுடைய ரெஸ்ட். இது 5மே எதோடு சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸோடு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த 5யும் நீங்க முறையாக பராமரிக்கல அப்படின்னா, உங்க எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு நிமிடத்துக்கு நிமிடம். அப்ப 5னா எப்படி? மூச்சை சரியாக பயிற்சி செய்ய வேண்டும். அப்ப மூச்சு காற்றை முறையாக நம்ம வந்து அத வந்து சரியா வந்து பராமரிச்சு, அத முறையாக நம்ம செயலாக்கம் செய்யல அப்படின்னா, அது சார்ந்த நோய்களுக்குள் நாம் செல்ல நேரிடும். ஸோ மூச்சு காற்று அப்படின்றது வந்து நார்மலான பிரீத் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு 15லிருந்து 18 முறை மூச்சு விடுறீங்க அப்படின்னா நார்மல். இத கம்மியா போயிருச்சு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, யோக நிலைகள்ல யோகிகள் இவங்கலாம் வந்து தியானத்துல இருக்கும்போது மூச்சு காற்ற கம்மி பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. சரிங்களா? ஸோ கம்மியாறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து விடாது. நிமிடத்திற்கு நீங்க கம்மியாக மூச்சை எடுக்கிறீங்கன்னா, பட் அதே சமயம் இந்த நான் சொன்ன அந்த 15லிருந்து 18 தாண்டி 20 மூச்சுக்கு மேல 20 மூச்சு காற்றுக்கு மேல நீங்க வந்து ஒரு நிமிடத்துக்கு எடுக்கிறீங்கன்னா, அது உங்கள் உடலில் நோய் தாக்கத்தை காட்டக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து முதல்ல நான் சொன்னது உங்களுடைய மூச்சு காற்று, 2வது தண்ணீர் தாகம். தாகம் அடிக்கிறது அப்படின்றது. தாகமே உங்களுக்கு எடுக்கலனாலும் தவறு. தாகம் அதிகமாக எடுத்தாலும் தவறு. தவறுன்னு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்கள் உடல்நிலையில் அதன் மாற்றத்தை நாம் உணரக்கூடியது தான் இந்த தாகம். பொதுவாக சராசரியாக நம்ம ஒரு நாளைக்கு 2 1/2, 2.25 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, அது ஆரோக்கியம். ஹைட்ரேஷன். பாடி வந்து ப்ராப்பரா ஹைட்ரேட்டடா இருக்கு. பட் இதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக தண்ணிய குடிக்கணும்னு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எனக்கு தாகம் அடங்கல அப்படின்னா, ஒண்ணு நீங்க குடிச்ச தண்ணீல பிரச்சனை இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்ல மினரல் வாட்டர நீங்க குடிங்களேன். எவ்வளவு நாள் நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். திருப்பி திருப்பி தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லையா? அதே இது ஒரு கிரவுண்ட் வாட்டர குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து உங்கள கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ அதனால வந்து இந்த தர்ஸ்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம குடுக்கணும். அப்ப தர்ஸ்ட்ன்றது வந்து என்ன? தாகம். ஸோ இந்த தாகம் வந்து எப்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரீஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கிரீஃப் அப்படின்னா வந்து ஒரு துயரமான நேரங்கள்ல நீங்க இருக்கிறீங்க. துயரத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? கோபத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? பயத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுடைய பயோமாலிகுல்ஸ் நெறைய சேஞ்சஸ்க்குள்ள போகும். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த அ மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்சிதை மாற்றம் வந்து அளவுக்கு அதிகமாக நடக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பரா நடக்காது. ஸோ இந்த மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னு சொல்லும்போதே, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் வற்றக்கூடிய நிலை. ஸோ நீர் வற்றும்போது என்ன ஆகும்? தண்ணிய அதிகமா குடிக்கணும், தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு குடிச்சாலும் அது அடங்காது. ஸோ அதிகமாக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய தாகம் அப்படின்றது எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன மன மனதில் எழக்கூடிய இந்த வலி அப்படின்னு சொல்லுவோம். கிரீஃப், பயம் இல்லையா? அதே மாரி கோபம். இதனால வந்து தாகம் அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பசி, அப்பிடைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பசி அப்படின்றது எதோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஜெனரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாரி. ஜெனரோசிட்டின்றது என்ன? பெருந்தன்மை. ஸோ பெருந்தன்மையாக இருக்கிறவங்க சமநிலையில் சாப்பிடுவார். ஸோ பெருந்தன்மையா இருக்கிறது, எதையும் வந்து கண்டுக்காம இருக்கிறது, பரோபகாரியா இருக்கிறது தான் பெருந்தன்மைன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? உங்கள நீங்க முறையாக அமைதியான, ஒரு ஆனந்தமான, ஒரு நிறைவான வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவே பெருந்தன்மை. ஸோ அத்தகைய நிலையில நீங்க இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அப்பைடைட் வந்து ப்ராப்பரா இருக்கும். சரியா? சாப்பிடுறது சரியான அளவ சாப்பிடுவீங்க. சரியான உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்க. சரிங்களா? ஸோ அப்படைட் ரொம்ப முக்கியம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கிரீஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த கழிவு நீக்கம் உடல்ல. இயற்கையாக நடக்கக்கூடிய மலஜலம் கழித்தல். இந்த எக்ஸ்கிரீஷன் வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா, எப்ப வந்து அதிகரிக்கும், இல்ல கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பய உணர்வு எப்ப உண்டாகிறது? ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பய உணர்வு உண்டாச்சுன்னா, உங்களுடைய எக்ஸ்கிரீஷன்ல மாற்றம் உண்டாகும். ஒண்ணு மைக்யூரிஷன் அப்படின்னு நம்ம சொன்ன மாரி யூரின் சிறுத்து சிறுத்து போகிறது. சரிங்களா? இல்ல அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். மலம் வந்து கட்டிர்றது. மலம் வந்து கட்டிக்க போகாது. மலம் வந்து எளிதாக கழிக்க முடியல. அப்ப கான்ஸ்டிபேஷனாக இருந்தாலும் சரி, மைக்டூரிஷனாக இருந்தாலும் சரி, இவை 2க்குமே காரணம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, பயம். நமக்குள்ள எழக்கூடிய இனம் புரியாத ஒரு பயம், இல்ல என்னன்னு தெரிஞ்ச பயம், இல்ல தெரியாத பயம். எதுவாக இருந்தாலும் நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ரைட். இப்ப முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மலஜலம் கழித்தல் எக்ஸ்கிரீஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்கிரீஷன் வந்து மாற்றத்தை சந்திக்கும்னு நான் சொன்னேன்.
ஸோ எப்ப மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னா ஒரு பய உணர்வு உங்கள் உடலுக்குள் உங்கள் மனதிற்குள் எழும்போது இந்த எக்ஸ்கிரீஷன் பேட்டர்ன் வந்து மாறும். நம்ம அநேக நேரங்கள்ல பார்த்தது உண்டு சின்ன பசங்க இல்லையா? ஸோ அதிகமாக பயம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா யூரின் போயிருவோம் இல்லையா? இல்லையா? ஸோ மோஷனும் போயிருவாங்க. அதிகமான ஒரு பயம் ஏற்படும் போது ஒண்ணு யூரின் போயிருவாங்க, இல்லைன்னா மோஷன் போயிருவாங்க இல்லையா? ஸோ இது வந்து பய உணர்வு மிகுமையாக நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது நம்ம எக்ஸ்கிரீஷனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத காட்டிலும் நம்மளுடைய பயத்தை நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். இப்ப நோய்த்தன்மையோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐபிடின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா? ஐபிடின்னா என்ன? இரிட்டபிள் பவல் டிசீஸ் இல்லாட்டி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அடிக்கடி மலம் கழித்து கொண்டிருக்கிறது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அல்சர்ஸ். சரிங்களா? இது எல்லாத்திற்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதளவில் அவர்களுக்கு எழக்கூடிய தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபியர் அப்படின்ற பயம். இதுக்கு ஒரு காரணம். ரைட். இப்ப அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஓய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு ஓய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதிற்கு ஓய்வு வேண்டும். அதே மாதிரி உடல் உறுப்புகளுக்கு நாம் வந்து ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படின்னா, நீங்க ஓய்வில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும்போது எந்த உறுப்பும் உறங்குவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஓய்வு கொடுக்கிறோம் நம்ம நினைக்க கூடவே கூடாது. நீங்க குடுக்கிற ஓய்வு யாருக்கு? உங்களுடைய மனதிற்கு தான். ஸோ மனதிற்கு தான் ஓய்வு வேண்டும். மனதிற்கு ஓய்வுனா நீங்க விழித்த நிலையில் நீங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா, ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தூக்கம் அப்படின்றது ஒரு இயற்கையில் நமக்கு கிடைத்த ஒரு வரம். நாம் உறங்கும்போது மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது, இந்த மனம் கிளர்ச்சி மற்றும் எழுச்சி பெற்ற நிலையில் இந்த உடல் உறுப்புகளுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளை சரி செய்வதற்கு மனம் உறங்கிக் கொண்டிருக்கும்போது என்ன பண்ணும்? உடல் உள் உறுப்புகள் தன்னைத்தானே நிர்வாகம் செய்து சரி செய்து கொள்ளும். அதற்கான நேரம் தான் ரெஸ்ட். சரிங்களா? அப்ப உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உறக்கம் கெட்டுருச்சு அப்படின்னா, ஒரு மனிதனிடம் வந்து அதிகமாக கோபம் இருக்கு. முறையான அவன் ஓய்வு எடுக்கல, அவனுடைய உறுப்புகள் வந்து புதுப்பிக்கப்படல ஓய்வு நேரத்துல அப்படின்னா, அவனுக்கு அதிகமாக கோபம் உண்டாகும். ஸோ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஷியஸ்னஸ் அபௌட் எமோஷன்ஸ். சரிங்களா? என்னுடைய உள் உணர்வுகளில் எனக்கு விழிப்பு நிலை, விழிப்புணர்வு அப்படின்றது எத வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரீத் பேட்டர்ன்ல நான் வந்து கவனம் செலுத்துவேன். என்னுடைய மூச்சு கரெக்ட்டா இருக்கா? 15லிருந்து 18 முறை தான் ஒரு நிமிடத்திற்கு நான் எடுக்கிறேனா? அப்படின்னா, நான் சமநிலையில் இருக்கிறேன். சமநிலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன சமநிலை? நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன் நார்மலா இருக்குன்னா, பயோ மாலிக்யூல்ஸ் நாம சொன்னோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு. ஸோ பயோ மாலிக்யூல்ஸ், எலமெண்ட்ஸ் இது வந்து கரெக்ட்டா ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். ரைட். இப்ப அடுத்து தாகம் என்னிடம் அதிகமாக அடிக்கிறது. சரிங்களா? அதிகமா தாகம் அடிக்குது எனக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறேன். அதிகமாக கோவப்படுகிறேன்னா, அதிகமா தாகம் அடிக்கும். சரிங்களா? அடிக்கடி சண்டை போடுவான், சத்தம் போடுவான், தண்ணிய குடிச்சுக்குவான். இப்ப எனக்கு பசி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது, இல்ல பசியே இல்ல அப்படின்னா, நான் வந்து பொதுவாகவே என்ன நிலைகள்ல இருக்கணும்? ஒண்ணு கோவப்படுறவனா இருக்கணும், இல்லன்னா அடிக்கடி துக்கப்படுறவனாக இருக்கணும். அதே மாரி என்னுடைய மலஜலம் வந்து முறையாக போகல அப்படின்னா, அதற்கு காரணம் பயம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேல நான் முறையாக வந்து ரெஸ்ட் எடுக்கலன்னு வைங்க. போதுமான அளவு ஓய்வு எடுக்கல அப்படின்னா, முழுமையாக என்னுடைய உடல் உள்ளுறுப்புகள் சீர்கேடை சந்திக்கும். இல்லையா? டோட்டலாவே வந்து டேமேஜா தான் பார்க்கும் ஒரு உறுப்புகள். சரிங்களா? ரைட். அப்ப முறையாக நம்முடைய எண்ணங்களை நாம் பராமரிக்க கற்று வைத்திருக்க வேண்டும். எண்ணங்கள் நம்ம சொல்லக்கூடிய என்னது? உங்களுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெருந்தன்மையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷம் அடுத்து பயமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும். இந்த 5யுமே வந்து முறையாக நீங்கள் பராமரிச்சீங்கன்னா, உங்களுடைய பஞ்ச மகாபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸும் பாடியில ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட் ஃபார்மேஷன வச்சு பொதுவான ஒரு கருத்து நம்ம இந்த இயற்கையில வந்து இயற்கை சிகிச்சை முறைகள்ல, இயற்கை மருத்துவத்தில நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, எலமெண்ட் ஃபார்மேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரெத். நீங்க மூச்சு விடுறீங்க. உங்களுடைய பிரெத் அண்ட் ஹாப்பினஸ் இத கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சந்தோஷமான மனநிலை, உங்களுடைய மூச்சு. இத 2யும் கனெக்ட் பண்ணும்போது, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மை pH சரிங்களா? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மை எப்படி இருக்குமா? பேசிக்கா ஆல்கலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அ அமிலத்தன்மையாக இல்லாமல் காரத்தன்மையில் இருக்கும். இல்ல நியூட்ரலா இருக்கும். சோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையாக நாம் பார்க்கிறோம். சோ 2வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாகம், தர்ஸ்ட் இல்லையா? உங்களுடைய தாகம் மற்றும் உங்களுடைய ஜெனரோசிட்டி. ஜெனரோசிட்டினா பிறருக்கு எதையுமே நம்ம வந்து சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டு, பிறரை முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருப்போமேயானால், அதுதான் வந்து உண்மையான ஜெனரோசிட்டி. சோ இத்தகைய ஜெனரோசிட்டில நீங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு முறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஹைட்ரேஷன், இது வந்து கரெக்டா நீங்களே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த தர்ஸ்ட் மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, தர்ஸ்ட் சென்டர், பிரெயின்ல இருக்கக்கூடிய தர்ஸ்ட் சென்டர் தேவையான அளவு நீரை உங்களை பருக செய்யும் அன்றாடம். எப்போ நீங்க அந்த ஜெனிராசிட்டி இல்லாம க்ரூக்கட் மைண்டடா இல்லையா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஜெனிராசிட்டி கெட்டு போகும்போது தர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து மாறும். நீர் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது கம்மியாகும். நீங்க தண்ணிய குடிக்கிறதே மறந்துடுவீங்க ஒரு நாள். இப்ப டீஹைட்ரேஷன் ஆயிட்டே இருக்கும் பாடி. சோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தர்ஸ்ட் வித் ஜெனிராசிட்டி கம்பைன்ட், சரிங்களா? தர்ஸ்ட் இஸ் கனெக்டட் டு ஜெனிராசிட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. தாகம் வந்து உங்களுடைய பெருந்தன்மையோடு தொடர்பில் இருக்கக்கூடியது. சோ இது முறையாக பராமரிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடல்ல வரக்கூடியது பிரஷர், சரிங்களா? ஆஸ்துமாட்டிக் இல்ல, ஆஸ்துமாட்டிக் இம்பேலன்ஸ். முக்கியமாக பார்க்கிறது வந்து பிளட் பிரஷர். அதிகமான பிரஷர் உண்டாகிறதுக்கு இது ஒரு காரணம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்பிடைட், நம்ம பசி. அப்பிடைட் எதோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரீஃப். துக்கப்படும்போது பசி இருக்காது. அப்ப இந்த பசி முறையாக இல்லாத போது முறையாக உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. சரியான உணவை எடுக்க மாட்டீங்க. சரியான அளவுல எடுக்க மாட்டீங்க. சரியான நேரத்துக்கு எடுத்துக்க மாட்டீங்க. அப்ப உங்களுடைய பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனல் பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? பல்ஸ் வந்து ஒண்ணு கூட இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். பால்பிட்டேஷன் உண்டாகும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பல்ஸ்ல வந்து நம்மளுக்கு இது காட்டும். ஆரோக்கிய நிலைகளில் பாதிப்பை கொண்டு வரும். அடுத்து 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன வந்து எதோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம்? பயத்தோட நாம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன மாரி. சோ இது வந்து உங்களுடைய கோஆர்டினேஷன், பாடி லெவல் கோஆர்டினேஷன கெடுத்துரும். அப்ப எக்ஸ்கிரீஷன் ப்ராப்பரா இல்ல, பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை இது உண்டு பண்ணும். அப்ப பாடிலி கோஆர்டினேஷன் உங்களுக்கு இருக்காது. பிரெயின்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் ப்ராப்பரா இருக்காது எல்லா ஆர்கன்ஸுக்கும். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் மிக பெரிதாக இருக்கும். கடைசியாக ரெஸ்ட்ட வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம்? ஆங்கர் அப்படின்னு தான் சொல்லி பார்ப்போம். சோ ரெஸ்ட் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா கோபம் அதிகமாக வரும். உடல் உறுப்புகளுக்கு வந்து அவை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான நேரம் தான் ஓய்வுன்றோம். நம்ம வந்து சுயநினைவோடு இல்லாம நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது தான் உறுப்புகள் மதிப்பிட்டுக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு நிலையை நாம் அதுக்கு கொடுக்க முடியாத போது அந்த உறுப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெறுப்பு தான் நம்ம கோபமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். சோ அது வந்து ஆங்கர், சரிங்களா? சோ இந்த ரெஸ்டும் ஆங்கரும் நம்ம கிட்ட உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய மூவ்மெண்ட் பூராமே வந்து தப்பும் தவறுமா இருக்கு. மூவ்மெண்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நாம் நகர்ந்து செல்வது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும். எளிதாக எழுந்து நடக்க முடியாது. இந்த மாதிரி கோளாறுகள் இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள். எப்பவுமே சோர்வாக இருக்கிறது. சோ மேலோட்டமாக இத மட்டும் நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் கான்செப்ட்க்குள்ள போல. இதான் இன்னைக்கு மேலோட்டமாக நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சோ இதுல எளிதாக நாம் சொல்வது என்னன்னா, பிரீத் ஹேப்பிலி, சரிங்களா? சந்தோஷமாக மூச்சு விடுங்க. ஹைட்ரேட் ஜெனிரோசிட்டி. ஹைட்ரேட் ஜெனிரோசிட்டினா நீரை பெருந்தன்மையாக நீங்கள் வந்து பெருந்தன்மையாக இருந்து நீரோட்டத்தான ஒரு வாழ்க்கையை உள்ளே விதைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நோ ஃபீட் ஆன் கிரீஃப். துக்கத்தில் இருக்கும்போது உணவை சாப்பிடாதீர்கள். அது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நச்சாக உங்கள் உடலில் சாரும். சரிங்களா? ஒரு துக்க நிகழ்வுல இருக்கீங்க, ஒரு ரொம்ப துக்கத்துல இருக்கீங்கன்னா, அந்நேரம் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது எவ்வளவு சத்தான உணவாக இருந்தாலும் சரி, அது உங்க உடல்ல வந்து நச்சாகத்தான் சேரும். அடுத்து வந்து பயமற்ற கழிவு நீக்கமாக நம் கழிவு நீக்கம் இருக்கும். பயத்துல வந்து வருவது கழிவாக இருக்கும் பட்சத்தில், அது பெரிய பாதிப்பை உடலில் கொடுக்கும். பயந்த உடனே அவன் மோஷன் போயிட்டான், பயந்த உடனே யூரின் போயிட்டான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கழிவு நீக்கம் நடக்கும்போது உடல் மிகவும் பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். சரிங்களா? சோ அடுத்ததாக நோ ரெஸ்ட். ரெஸ்ட் இல்லாம வாழ்க்கை வாழவே முடியாது. சோ இத முக்கியமாக இன்னைக்கு நீங்க மனசுல பதிச்சுக்கணும். சோ கோபத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. நோ ரெஸ்ட் இன் ஆங்கர். கோபப்படும்போது நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதிகமான பாதிப்புகள் எப்ப நடக்கும்? நீங்க கோபத்துல இருக்கும்போது நடக்கும் உங்க உடலுக்குள்ள. சரிங்களா? அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணிறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டே நீங்க வந்து ஐடிலா இருந்து கோவப்படும்போது, இன்னும் பெரிய பாதிப்புகளை உடல் உள்ளுறுப்புகள் சந்திக்கும். அப்ப அதனால சொல்லுவாங்க, கோவப்படும்போது டைவர்ட் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில நீங்க இன்வால்வ் ஆயிக்கோங்க உங்கள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ரெஸ்ட் இன் ஆங்கர் பல மடங்கு பிரச்சனையை கொண்டு வரும். சோ அதனால வந்து நீங்க அதை தவிர்த்து விடணும். சரி, இப்ப ஸ்லைட் மாத்துறேன். ஓகே. இப்ப முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எலமெண்ட்ஸ் ஆர் பயோ மாலிக்யூல்ஸ்ன்னு நான் சொன்னேன்.
பஞ்சமகா பூதங்கள் தான் நம்ம உடல்நிலைகளில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிரோட்டமான ஒரு மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டி. இதை நீங்கள் எப்படி முறையாக நீங்கள் வந்து இதை பராமரிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னேன். இப்ப டாக்ஸின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 விதமான கழிவுகள் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து உள்ளே உருவாகக்கூடிய கழிவுகள், மற்றொன்று வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய கழிவுகள். இதுதான் இப்ப டோட்டலாவே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? சோ மெட்டபாலிக் வேஸ்ட்ன்னு சொல்றோம். வளர்சிதை மாற்றங்கள். மெட்டபாலிசம் நடக்கும்போது எண்ட் ப்ராடக்ட்டாக நிறைய டாக்ஸின்ஸ் வந்து வரும். இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு சரிவிகித உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளல உங்களுடைய உணவு பழக்கவழக்கத்துல. அப்ப நோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா வந்து ஓவர் ஈட்டிங் நீங்க அதிகமாக நீங்க வந்து சாப்பிடுறீங்க. இல்ல சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்ன நடக்கும்னா, போதுமான அளவு இந்த குளுக்கோஸ், ஆக்ஸிஜன் இது எல்லாமே வந்து மூளைக்கு செல்லாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்ப ஃபியூயல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வண்டிக்கு பெட்ரோலையும், ஆயிலையும் சேர்த்து நம்ம ஊத்தி ரன் பண்ணலன்னா எப்படி என்ஜின் சீஸ் ஆகுமோ, அது மாதிரி சரியான நேரத்துல சரிவிகித உணவை சரியான அளவில் நாம் உண்ணவில்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அங்கே கம்மியாயிருச்சுன்னா, அந்த மூளையிலிருந்து கிடைக்க வேண்டிய கட்டளைகள் பிற உறுப்புகளுக்கு சென்றடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி கம்மியா தான் இருக்கும். எனர்ஜி டெப்ளீஷன் தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முறையான செறிவூட்டுதல் நடைபெறாது. முறையான அப்சார்ப்ஷன் இருக்காது. டைஜெஷன் இருக்காது. அப்சார்ப்ஷன் இருக்காது. எலிமினேஷனும் இருக்காது. அப்ப இதுதான் வந்து என்ன சொல்றோம்? அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். அப்ப உடல்ல இந்த டாக்ஸின்ஸ் தேங்கும். அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமாக சாப்பிடுவதும் ஆபத்து. சாப்பிடாமயே இருக்கிறதும் ஆபத்து. மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னா, மூளை வந்து செயல்படாது. செயல்படாதுன்னா என்ன? பிற உறுப்புகளை செயல்படுத்த தூண்ட வேண்டியதே மூளை தான். அப்ப அதுவே தூண்டாத போது என்ன ஆகும்? பிற உறுப்புகள் தன்னுடைய செயல்பாட்டை செய்ய முடியாமல் நோய்க்குள் சென்றுவிடும். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. ஓவர் ஈட்டிங் இஸ் ஆல்சோ டேஞ்சர் அண்ட் ஸ்கிப்பிங் த மீல்ஸ் இஸ் ஆல்சோ டேஞ்சர். தான் சொல்றேன். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா, புவர் ஸ்லீப். போதுமான அளவு உறக்கம் இல்லாதது. அடுத்து வந்து உறங்கும்போது முகத்த மூடிக்கிட்டு உறங்குறது. இது வந்து நம்ம உடலில் வந்து என்ன பண்ணும்? டாக்ஸின்ஸ வந்து வெளியேற விடாம நம்மளுடைய திசுக்கள்ல இணைத்து விடும். இறுக்கி பிணைந்து விடும். சரிங்களா? உடல் இறுக்கமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? உடல் இறுக்கம் அப்படின்றது என்ன? டாக்ஸின்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக உள்ள அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாத போது அதிகமாக நாம் வந்து என்ன மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு ஃபைல்ஸ் பார்க்கறது அப்பதான் ஆபீஸ் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கு. உடல்நிலை சரியில்லாத போது கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்றது தான் வேணும். உறக்கம் அப்படின்றது வேணும். அப்ப மென்டல் ஒர்க் டியூரிங் பிசிக்கல் இல்னஸ். அநேக பேர் செய்யக்கூடாது. நான் மாத்திரையை போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டேன். மாத்திரையை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்றது. சோ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்? இந்த டாக்ஸின்ஸ் இந்த நச்சு பொருள் இருக்கு பாத்தீங்களா? நிறைய வந்து உள்ள டெபாசிட் ஆகும் வெளியில வரும். அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி. ஒரு மனதிற்குள்ள ஒரு புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதிலும் ஒரு ஆர்வம், ஈடுபாடு. இது வந்து நம்ம ஒரு புதுமையான ஒரு செயலை செய்யணும். நெறைய விஷயங்கள் நம்மளுடைய திருப்திக்காக செய்றோம். அப்படின்ற மாரி மனப்பான்மை வந்து எப்பொழுதும் நமக்கு வேண்டும். ஸோ இது இல்லாதபோது என்ன ஆகும்னா, பிரெயின் வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகுது. சுருங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, சராசரியான மூளையிலோட வெயிட் ஒரு 450 கிராம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐ மீன் அடாலசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அடல்ட்டா இருந்து நீங்க மாறுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் இது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, 1 கிராம் 1 கிராம் ஆஃப் இது வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். 0.5 டூ 1 கிராம். இது வந்து அதனுடைய வெயிட்ல கம்மியாகும் அப்படின்னு சொல்லி இது வந்து மூளை சுருங்குதல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரெயின் எப்பவுமே கிரியேட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தா தான் அதனுடைய கெயின். இல்ல அப்படின்னா லாஸ் தான். அடுத்து லேக் ஆஃப் இன்டலெக்சுவல் கான்வர்சேஷன் டிக்ரீசஸ் பிரெயின் எஃபிஷியன்சி. அதாவது ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான கலந்த ஆலோசனை செய்யறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு குழுவோடு தான் இதை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அப்ப அறிவாற்றல் நிறைந்த ஒரு நிலையில ஒரு நல்ல ஒரு குழுவோடு நம்மை இணைத்துக் கொண்டு, அது சார்ந்த சிந்தனைகளை நாம் வந்து கலந்து பேசுவோமேயானால், அது நம்மளுடைய அறிவுசார் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இல்ல அப்படின்னா மூளையில வந்து இந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது கம்மியாயிரும். இன்டெலிஜென்ஸ் இருக்காது. அடுத்து மிகவும் முக்கியமாக கடைசியாக லேக் ஆஃப் எக்சர்சைஸ். உடற்பயிற்சி இல்லாமை. அடுத்து வந்து ஸ்மோக்கிங், சிகரெட் குடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கோஹாலிசம் இல்லையா? மது அருந்துவது. ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட். உணவை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது. அடுத்ததாக பேக்டு ஃபுட்ஸ் இல்லையா? பேக்கேஜ்ல வருது பார்த்தீங்கன்னா, கேக்கு, பிஸ்கட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு. இது எல்லாமே பேக்டு ஃபுட்ஸ். இது அதே மாரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்.
இது எதை நீங்க எடுத்தாலுமே வந்து இது டாக்ஸின்ஸாகத்தான் நம்ம உடலில் வந்து இருக்கு. ஸோ இதுல எந்த அளவுல நீங்க உண்மையிலே நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த அளவு டாக்ஸின்ஸ் வந்து உங்க உடம்புல இருக்கும் அப்படின்றதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதை வைத்து எளிதா. இப்ப வெளியில இருந்து இது இது முன்னாடி நம்ம பார்த்தது வந்து உடலுக்கு உள்ளே இல்லையா? இயற்கையாக முறையாக நம் உடலை பராமரிக்காத போது என்ன மாரி டாக்ஸின்ஸ், என்ன மாரி நச்சுப் பொருட்கள் உள்ளே வந்து சேரும்னு சொன்னேன். இப்ப அடுத்தது வந்து வெளியில இருந்து என்னென்ன மாரி டாக்ஸின்ஸ்லாம் நம்ம உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் விருப்பத்துல, நம்ம விருப்பத்தின் பேரில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? தெரியாம இது நம்மளுக்கு தெரியாம நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து செய்யறது நம்ம மனிதர்கள் தான் செய்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டிடிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிடிடி. அதாவது டைகுளோரோ டைஃபினைல் ட்ரைகுளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி. இன்னைக்கு இத பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு பேன் பண்ணியாச்சு. இந்தியால இது வந்து பேன் பண்ணியாச்சு. காரணம்னா, இது வந்து பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திசுக்கள்ல போய் அது வந்து அடுத்தடுத்த சந்ததியை பாதித்து அதிகமாக அது பெருகிக் கொண்டே போகும். இது ஒரு பூச்சிக்கொல்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கிடையாதுன்றாங்க. 78க்கு அப்புறம் பேன் பண்ணியாச்சு. டிடிடியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இருந்தபோதும் எங்கோ ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தங்க சட்டவிரோதமாக எங்கேயோ செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு எல்லாரையுமே அது வந்து பாதிக்கும். தெரியாம சாப்பிடக்கூடியவங்க. தெரியாம ஒருத்தங்க அந்த தவற செய்யும்போது, அத தெரியாம சாப்பிடுறவங்கள அந்த பாதிப்பு சாரும். இல்லையா? சோ இந்த டிடிடின்ற இந்த கெமிக்கல வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்டிசைடா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அது என்னென்ன மாரி பாதிப்பு கொண்டு வரும்? லிவர்ல சிரோசிஸ கொண்டு வரும். ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர்ஸ் வரும். கேன்சர் உண்டாகும். அடுத்து வந்து இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் உண்டாகும். ஸோ காம்ப்ரமைஸ்டு இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு உடலாக நம் உடல் மாறிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெப்டாக்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்டிசைடு. இந்த ஹெப்டாக்ளார் பெஸ்டிசைடுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆங்காங்கே இது வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? யாருக்கும் தெரியாம நைஸா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல கமர்ஷியலா பண்ணக்கூடிய இந்த ஒரு சில நபர்கள் பண்ணக்கூடிய தவறு வந்து மனித சமுதாயத்தை பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர் இனப்பெருக்க கோளாறுகள் அப்படின்ற போது குழந்தையின்மை இல்லையா? அப்புறம் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கூடியிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கணும் முதல்ல. உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஃபேட்டி லிவர் கிடையாது. இந்த அளவுக்கு லிவர் சிரோசிஸ் கிடையாது. இந்த அளவுக்கு கேன்சர் கிடையாது. இந்த அளவுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ் கிடையாது. எதிர்ப்பு சக்தி நல்லா தான் இருந்தாங்க அன்னைக்கு. இல்லையா? அதே மாரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அன்னைக்கு பாதிப்புகள் இல்ல அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த மாரி ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ், ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர்ஸ், கேன்சர், இம்யூன் சிஸ்டம் அடிக்கடி வந்து உடல்ல எதிர்ப்பு சக்தி இல்லாம நோய் உண்டாகிறது. இந்த மாரி இது இன்னைக்கு மட்டும் ஏன் நடக்குது? அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ்னால தான் உண்டாகக்கூடிய காரணிகள் அப்படின்றது தெளிவாக சொல்லப்பட்ட நிலையில், இதையெல்லாம் பேன் பண்ணதுக்கு அப்புறமும் இதை ஏன் இவங்க யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆங்காங்கே வந்து நம்ம பார்க்கிறோம். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்க இங்கேயும் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன பண்றாங்க? உடனடியாக அவங்க மேல ஆக்ஷன் எடுக்குறாங்க. பட் இருந்தபோதும் இவங்க வந்து இவங்க திருந்தாத வரைக்கும் மனித சமுதாயத்தை காப்பாற்றணும். அப்ப இந்த ஹெப்டாக்ளார் அப்படின்ற இந்த ஒரு பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர் அதிகமாக உருவாகும். ஸோ 20 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை கூடிட்டு இருக்குன்னா, ஏதோ ஒரு டாக்ஸின் வந்து அதிகமாக இந்த சமுதாயத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம இதை முன்னெடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக லிண்டேன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல். நல்லா பார்த்துக்கோங்க. இது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியது. நீங்க எந்த ஒரு லோஷன் ஏதாவது ஒண்ணு வாங்குறீங்கன்னு வைங்க. நீங்க எந்த ஒரு லோஷன் வாங்குனாலும், அந்த லோஷன்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் முதல்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இ என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கிறத காட்டிலும், அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த லிண்டேன் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு பெஸ்டிசைடுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இது என்னன்னா, நிலத்துல இருக்கக்கூடிய, கடிக்கக்கூடிய, அதே சமயம் ரத்தத்த உரியக்கூடிய இந்த பெஸ்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெஸ்ட்ட கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் லிண்டேன். இந்த லிண்டேன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கின் லோஷன்ஸ்ல கலந்திருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டிசீஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ்.
இந்த சொரியாசிஸ்க்கும் ஸ்கேபிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிண்டேன் கலந்திருக்கும். ஸோ லிண்டேன் கலந்த இந்த ஒரு லோஷனை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் லிவர்ல பாதிப்பு உண்டாகும். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர், லிவர்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்டோகிரைன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகளில் பாதிப்புகள், தைராய்டு, டயபிட்டிஸ், இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு உண்டாகும். அடுத்து ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ், இனப்பெருக்க உறுப்பு மண்டல பாதிப்புகள். அடுத்து கேன்சர், மிக முக்கியமாக கேன்சர்ல பிரஸ்ட் கேன்சர், சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல், குடல் கிடையாது, லிவர் சுருங்குதல். அடுத்து சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலிப்பு இல்லையா, தொடர் வலிப்பு, சீஷர்ஸ், இது வந்து வருவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த லிண்டேன். ஒண்ணு லிண்டேனை வந்து என்ன பண்ணிருப்பான், நம்மளுக்கும் தெரியாம நாம் பக்கத்துல இருக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபரோ யாரோ ஒருத்தங்க வேளாண்மை செய்யறோம் அப்படின்ற பேர்ல யாருக்கும் தெரியாம லிண்டேனை இந்த நிலத்தடியில இருந்து, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கடிக்கக்கூடிய பூச்சிகளையும் அதுல இருந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைப்பூச்சிகள், இந்த மாதிரி இதையும் வந்து கொல்றதுக்காக ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட நாம் கான்டாக்ட்ல வரும்போது நமக்கு இந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெலாத்தயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலாத்தயோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த எட்டுக்கால் பூச்சி சொல்றோம் பாத்தீங்களா, ஸ்பைடர், ஸ்பைடரை கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணி, இந்த பூச்சிகள். அடுத்து வந்து கிராஸ் ஹாப்பர், கிராஸ் ஹாப்பர் சொல்லக்கூடிய இந்த விட்டில் பூச்சி, இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெலாத்தயோன் அப்படின்றத ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மெலாத்தயோன் ஸ்ப்ரே பண்ண அந்த உணவு வந்து நம்மளுடைய அன்றாட உணவுக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய நியூரோடாக்சின். நியூரோடாக்சின்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கெமிக்கல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கேன்சரை உண்டு பண்ணும். கண்ணில் வந்து நிறைய பிரச்சனையை ஏற்படும். கண் எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய உண்டாகும். இத நம்ம வந்து வயல்ல இருந்து நம்மளுடைய உணவில் கலந்து உணவுக்குள் மூலியமாக நமக்கு வந்து வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மெலாத்தயோன் வந்து இன்னைக்கு எதுல இருக்குது அப்படின்னா ஒரு மிக முக்கியமான, நான் சொல்ல விரும்பல, ஷாம்பூல இருக்கு. இது என்ன ஷாம்புன்னா நம்ம கடையில போய் வாங்குவோம். பொடு ஜாஸ்தியா இருக்குது, அப்ப பொடுக்கு ஒரு ஷாம்பு கொடுங்க அப்படிம்பாங்க. மண்டையில நிறைய பேன் இருக்கு, நிறைய ஈர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஷாம்பு போய் கேட்டு வாங்குவோம். ஸோ நீங்க இந்த ஷாம்பு வந்து நீங்க மண்டையில ஈர் இருக்கு, பேன் இருக்கு, இதுக்காக நீங்க ஷாம்பு வாங்குறீங்க, டாண்ட்ரஃப் இருக்கு அதுக்காக ஷாம்பு வாங்குறீங்கன்னா அந்த ஷாம்புல இந்த மெலாத்தயோன் இருக்கான்றத பாருங்க. இந்த மெலாத்தயோன் இருக்கு அப்படின்னா தயவு செய்து வாங்க. ஏன்னா இந்த மெலாத்தோயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை பேன் பண்ணதுனால இன்னைக்கு எந்த பெரிய கம்பெனிஸ் பண்றதில்ல. பட் ஒரு சில ஜிஎம்பி லைசன்ஸ் இல்லாதவங்க, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிஎம்பி ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாதவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மெலாத்தயோனை கலந்துடுறாங்க. அப்ப இந்த மெலாத்தயோன் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு நாளடைவில் மிகப்பெரிய பாதிப்புகளை உடலில் உண்டு பண்ணும். மிக முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணெரிச்சல், சரிங்களா, கண் சார்ந்த நோய்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அல்டிமேட்டா வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது கேன்சரை உண்டு. அடுத்து மிக முக்கியமானது ஆல்ட்ரின் அப்படின்ற ஒரு பெஸ்டிசைட். இந்த டாக்ஸின்ஸ் ஆல்ட்ரின்றத வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா முக்கியமாக இந்த டெர்மைட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கரையான் புத்துக்காக நம்ம வந்து ஆல்ட்ரினை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புழு தொல்லை வராம இருக்கிறதுக்காக ஆல்ட்ரினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் நீங்க புதுசாக வீடு கட்டுவீங்க. வீடு கட்டும் போதே ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்ட்ரினை தான் வீட்டுல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டு புது கட்டின வீட்டுல கரையான் திருப்பி மேல வந்துடக்கூடாது அரிச்சு அப்படின்றதுக்காக ஆங்காங்க வீட்டுக்குள்ள துளையிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆல்ட்ரின் கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிட்டு சீல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பூச்சி கூட வராது. உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சியும் வராது, பள்ளி இல்லு எதுவும் இருந்தா கூட செத்து போயிடும் எல்லாம். ஆனா அதே வீட்டுலதான் நீங்களும் குடியிருக்க போறீங்க, சரிங்களா? அப்ப குழந்தைகளும் அந்த வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல வந்து நீங்க பெட்ஸ் வளர்க்கலாம், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி ஏதாவது வளர்க்கலாம். நாளடைவில் அந்த நாயோ பூனையோ இறக்கும் போது நீங்க புரிந்து கொள்ளலாம், அடுத்த டார்கெட் நீங்க தான் அப்படின்றது. சோ இந்த பெஸ்டிசைட்ல வந்து மிகவும் மோசமானது இந்த ஆல்ட்ரின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து சட்டவிரோதமாக பிறருக்கு தெரியாம நைஸா இவங்க வந்து என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து நம்ம போய் ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் கேட்டீங்கன்னா என்ன மருந்து கலக்குறாங்க நம்மளுக்கு என்ன தெரியும், தெரியாதுல்ல நீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஆல்டர்னை கலந்து அவங்களுக்கும் தெரியாது இது என்ன பாதிப்பை கொடுக்குன்றது. வீடு பூரா அங்கங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணி நல்லா ஹோல் போட்டு அதுக்குள்ள நல்லா இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி லேசா அழுத்தி விட்டுட்டு அந்த ஓட்டையை பூரா மூடிடுவாங்க.
ஸோ இந்த ஆல்ட்ரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள கரையானெல்லாம் வரவிடாம பண்ணிடும். பட் அதே சமயம் அந்த ஆல்ட்ரின் உள்ள இருக்கக்கூடியதனுடைய தொடர்பில் நாம் வரும்போது, அந்த பாதிப்பு நம்மை மிகவும் மோசமாக பாதிக்கும். ஸோ நம்ம பாதிக்கிறத விட நம்மளோட சின்ன குழந்தைகளா இருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்கள ரொம்ப பாதிக்கும். அடுத்து நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள். இதையும் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கும். ஸோ நிச்சயமாக கேன்சர் வரும். லிவர் டிசீஸ் கண்டிப்பா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோகமா மோ ரொம்ப மோசமானது எது இல்ல அப்படின்றது நியூரோடாக்சின். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதுல அதிகமாக வரும். அடுத்து இன்னொன்னு அ டைல்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைல்ட்ரின் அப்படின்ற இந்த ஒரு பெஸ்டிசைட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ம் உண்ணி உண்ணி இருக்கு பார்த்தீங்களா? இந்த உண்ணி பறந்து பறந்து அங்கங்க மாடு, கீடுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். பக்கத்துல வந்து அவங்க வயக்காடு மாரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அதுலருந்து வரும். அதே மாரி மாத்து அப்படின்னு சொல்றோம். மாத்து வந்து நம்ம பார்த்துருப்போம் வீட்ல. இந்த மாத்து இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி டயல்ட்ரின் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த டயல்ட்ரின் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயக்காட்டில இருக்கக்கூடிய அ பயிர்கள், அதுல இருக்கக்கூடிய காய்கறிகள்ல பட்டு, அது திரும்பி நம்மளுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அதை உண்ணும்போது நமக்கு அது பாதிப்பை ஸோ அது நமக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்றது இன்னைக்கு அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கின்சனிசம். பார்க்கின்சனிசத்துல என்ன கை நடுக்கம் இருக்கும். நினைவு கொஞ்சம் கொஞ்சமா தவறிக்கிட்டு இருக்கும். நாம் யார் என்பதை நாம் மறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சின்ஸ். அதனால தான் பார்க்கின்சனிசம், அல்சீமியர் டிசீஸ் இது எல்லாமே ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் இந்த டயல்ட்ரின் அப்படின்ற இந்த டாக்ஸின். ஸோ இதெல்லாம் வெளியில இருந்து உள்ளே வரக்கூடிய ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக இப்ப எக்ஸ்டர்னல் பார்த்துட்டோம். வெளிப்புறமாக வெளியிலிருந்து வரக்கூடியது. இப்ப எதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வந்து உணவு மூலியமாக உள்ள போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு. இந்த ஃபார்மால்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தான். கலர்லெஸ், ஓடர்லெஸ் கேஸ் இது. இந்த ஃபார்மால்டிஹைடு. இது கலந்திருக்கும். இப்ப தண்ணீர்ல நீரோட அது கலந்திருந்ததுன்னா அது ஃபார்மாலின். சரிங்களா? இது கெட்டுப் போகாம ஒரு பொருளை வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கும். இது எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்ற டூத் பேஸ்ட். பல்லு விளக்குறீங்க பார்த்தீங்கன்னா, பற்பசை. இந்த டூத் பேஸ்ட்ல இருக்கு. நீங்க தலைக்கு போடுற ஷாம்புல இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, வெள்ள ஜீனி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜீனில இருக்கு. இது முதல்ல எத பாதிக்கும்னா, உங்களுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்கும். நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க பாதிக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அநேக பேர் இன்னைக்கு சுவாச மண்டல பாதிப்பில தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில எழுந்தவுடன் பல் விளக்காதவர்கள் யாருமே கிடையாது. இல்லையா? ஒரு வேளை பத்தாதுன்னு நைட் படுக்க போகும்போது சேர்ந்து 2 வேள விளக்கக்கூடியவங்க இருக்காங்க, பேஸ்ட்ட வச்சுக்கிட்டு. ஷாம்பு யூஸ் பண்ணாதவங்க யாருமே இன்னைக்கு கிடையாது. ஜீனி எல்லார் வீட்லயும் உண்டு இன்னைக்கு ரீஃபைன்டு சுகர். அதனால தான் இன்னைக்கு அநேக பேருக்கு குழந்தைகள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து, ஆஸ்துமால இருந்து, பிரீத்திங் டிஸார்டர்ல இருந்து ஏகப்பட்ட பல்மனரி டிசீஸ் வந்து இன்னைக்கு நெறைய இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ ஃபார்மால்டிகைட் இதுல மட்டும் கிடையாது. ஃபார்மால்டிகைட வந்து பார்த்தீங்கன்னா, வேற இந்த மீன்ல மீன் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, கோழி கடைகள்லாம் விட இன்னைக்கு மீன் மார்க்கெட் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ இடத்துல போய் சீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன நடக்குது? தவறு நடந்துருது. தவறு நடக்குது அப்படின்னா, தெரியாம வந்து ஃபார்மாலின இல்ல தடவி வச்சு என்ன பண்ணிருவாங்க? வித்துருவாங்க. ஸோ அதை நீங்க எடுக்கும்போது நிச்சயமாக அது உங்கள் உடலை பாதிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்டிக் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உப்பு, சோடா. இந்த காஸ்டிக் சோடா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது அப்படின்னா, ஹைட்ரஜனேட்டட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெய். இந்த நெய்யில இருக்கும். ரீஃபைன்ட் ஆயில். ரீஃபைன்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? சன்ஃப்ளவர் இதெல்லாம். ஸோ இந்த ஹைட்ரஜனேட்டட் கீ அதுல வந்து இந்த காஸ்டிக் சோடா இருக்கும். ரீஃபைன்ட் ஆயில் இதெல்லாம் இருக்கும். இது வந்து எதெல்லாம் பாதிக்கும்னா, மிக முக்கியமாக உங்களுடைய உணவு மண்டலம். உணவு மண்டலத்தையும், இனப்பெருக்க மண்டலத்தையும் பாதிக்கும். இது 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிகள் உண்டாகும். கேன்சர் கட்டிகள். ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஸ்ட்டா இருக்கும், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டியூமராக இது வளர்ந்துரும். ஸோ இதுல வரக்கூடிய கேன்சர்களுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெய். இந்த நெய் வந்து ஹைட்ரஜனேட்டட் கீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஹைட்ரஜன் கேஸ் அத பாஸ் பண்ணி உண்டாகக்கூடியது. சரிங்களா? மேன் மேட் கீ அப்படின்றது ஹோம் மேட் கீயாக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல பிரச்சனை கிடையாது. பட் கடையில வாங்கக்கூடிய டப்பா கீ இருக்கு பார்த்தீங்களா? டப்பால நீங்க எத்தனையோ கீ எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வந்து, அது ஹைட்ரஜனேட்டட் கீயாகத்தான் இருக்க வழி. ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயிலு சரிங்களா? இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி மெட்டல் டாக்ஸிகேஷன் நடக்கும். இதனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்து டொபாக்கோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா? புகையில வாயில போட்டு
மெல்றது. ஸோ இந்த புகையிலை வந்து புகையிலைய வாயில போட்டு மென்னாலும் சரி, சிகரெட்டாக குடிச்சாலும் சரி, சரிங்களா, இது வந்து கேன்சரை நிச்சயமாக உண்டு பண்ணும். கேர்சினோஜெனிக். ரைட். இப்ப டொபாக்கோக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போரிக் ஆசிட். இந்த பாஸ்போரிக் ஆசிட் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பேக்டு குட்ஸ், அதாவது பாக்கெட்ல வருது பாத்தீங்களா, அந்த கேக்கு, பிஸ்கட்ஸ் இதெல்லாம். அடுத்து வந்து ஸ்வீட் ட்ரிங்க்ஸ். நீங்க குடிக்கக்கூடிய அந்த டப்பால அடைச்சு வருது பாத்தீங்களா, ஃப்ரூட்டி இந்த மாதிரி நிறைய அது. இதெல்லாம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கண்டென்ட்டை நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் இருக்குதான்னு. பாஸ்போரிக் ஆசிட் வந்து ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சோ இதுவும் வந்து உடல்ல பாதிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து மெடிசினல் பாய்சனிங். நீங்க யூஸ் பண்ற மெடிசின்ஸ். மெடிசின்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பென்சீன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பென்சீன் அதாவது கோல் தார். தார் இருக்கு பாத்தீங்களா? இந்த தார்ல இருந்து வரக்கூடிய பென்சீன், டோலியூன் இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில டெரிவேட்டிவ்ஸ் வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 720 லிஸ்டட் மெடிசின்ஸ் இருக்குது. இதெல்லாம் லாங் டேர்ம் யூசேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடல்ல வந்து மோசமான பாதிப்புகளை கொடுக்கும். கார்சினோஜெனிக் இதெல்லாமே லாங் டேர்ம் யூசேஜ்ல. ஸோ அதனால தான் அதனுடைய டோசேஜ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து செல்ஃபா வந்து ஓடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் த கவுண்டர் நீங்களா வந்து வாங்கி சொந்தமாக மாத்திரைகள் போடக்கூடாது. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரணம் இதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அப்ப டாக்டர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, என்ன அளவுல கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்றது. நம்மளா வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கி நீங்களா போட்டுக்கிட்டீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகள் மிகவும் மோசமாகும். அடுத்து மிக முக்கியமாக கான்சென்ட்ரேட்டட் சுகர் பாய்சனிங்னு ஒண்ணு. நீங்க சாதாரண ஒரு ஜீனியை யூஸ் பண்ற வெள்ளை ஜீனியை நீங்க யூஸ் பண்றதுல அவ்வளவு இதுன்னு நான் சொன்னேன். ஃபார்மால்டிஹைட் இருக்குன்னு சொன்னேன். இப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சுகர் அப்படின்றது சிரப் ஃபார்ம்ல வரும். சாக்கரின் அப்படின்ற ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சாக்கரின் வந்து 17 முன்னாடி கலப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்பத்து இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல சாக்கரின் வந்து கலந்துருப்பாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே சீச்சு சீச்சு போட்டு கப் மாதிரி உருவாக்கி கொடுப்பாங்க. அதுல ஜூஸ் மாதிரி ஒன்று ஊற்றுவான். அது எல்லாமே சாக்கரின் தான். ஸோ இந்த சாக்கரினுமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை உண்டு பண்ண, சரிங்களா. இப்ப அதே மாதிரி தான் இந்த சாக்கரின் பவுடரை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாயில கூட இப்போ ரீசெண்டா பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரியில. உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை வந்து பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, சரிங்களா. சோ இது எல்லாமே வந்து சாக்கரின். அப்ப இது கார்சினோஜெனிக். இதனுடைய பக்க விளைவுகள் என்னன்ற முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் பிறருக்கும் நாம் சொல்ல முடியும், நம்மை நாம் பாதுகாத்து. அடுத்து டொபாக்கோ, டீ, காஃபி அண்ட் கொக்கோ. இது எல்லாமே கொக்கோன்றது இந்த சாக்லேட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது காஃபி, டீ, டொபாக்கோ, சரிங்களா. இதுவுமே வந்து என்ன பண்ணும், கேன்சர் டியூமரை உடலில் உருவாக்கும். ஏன் இது கலப்படமானது? நான் சொல்றது வந்து நீங்க காஃபி அதிகமா எதுவுமே அளவுக்கு அதிகமானா அது நஞ்சு தான். அப்ப இது வந்து ஒரு ஊக்கிகள் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டிமுலண்ட் இது எல்லாமே. ஸோ லாங் டேர்ம் யூசேஜ்ல இது கேன்சரை காஸ் பண்ணும் கண்டிப்பா. அடுத்து நிக்கல் பாய்சனிங் இருக்கு. நிக்கல் பாய்சனிங் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஹைட்ரஜனேஷன் ஆஃப் கீன்னு நான் சொன்னேன். அண்ட் வெஜிடபிள் ஆயில் ரிஃபைன்மெண்ட், அதாவது நெய் சுத்திகரித்து தயாரிக்கக்கூடிய முறைகளிலும் சுத்தமான வெஜிடபிள் ஆயில் அதை வந்து தயாரிக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிக்கல் அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்டாக வைத்துக் கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க, இதை உற்பத்தி செய்வாங்க கமர்ஷியலா. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது டெஃபினட்டா வந்து நிக்கல் பாய்சனிங் அப்படின்றது உங்க உடல்ல சார்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக அது ஒரு நாள் என்னவாக மாறும், கேன்சராக மாறும். ஸோ கார்சினோஜெனிக்ன்றதுல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நிக்கல் பாய்சனிங்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால நெய் சாப்பிடுவது கெடுதியா அப்படின்னா கிடையாது. பட் நெய்யை நீங்க வந்து எப்படி சாப்பிடணும்னா வீட்டுல முறையாக நீங்களே தயாரிச்சு அதை சாப்பிடுங்க. ஸோ மார்க்கெட்ல நீங்க வாங்குறீங்கன்னா அது முறையான நல்ல ஜிஎம்பி ஸ்டாண்டர்டு நெய்யா அப்படின்றத பார்த்து நீங்க வாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு அதிக அளவுல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான, அதே சமயம் பெரிய ஒரு அளவுல இன்னைக்கு அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பாய்சனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலுமினியம் பாய்சனிங். அலுமினியம் பாய்சனிங் எங்க நடக்குதுன்னா, நம்ம இன்னைக்கு உணவு வாங்குறோம் பாத்தீங்களா, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு இருக்கேன் முன்னாடி பாலித்தீன்ல போட்டுட்டு இருந்தாங்க, பாலித்தீனை பேன் பண்ணாங்க. பாலித்தீனை பேன் பண்ணதும் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலுமினியம் ஃபாயில் பேக்ல இன்னைக்கு நிறைய உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் பேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்றதை விட பாய்சனிங் இல்லையா, அலுமினியம் பாய்சனிங்க அந்த ஃபுட்ல இது வந்து கலக்கும் போது அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது பாதிப்பை கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அலுமினியம் பாத்திரங்கள் அதுவும் வந்து மோசமான பின் விளைவை கொடுக்கும். அடுத்து காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். கமர்ஷியல் சீஸ் வெளியில நீங்க வாங்கக்கூடிய சீஸ் எல்லாமே கிடைக்கும். ஓனா நீங்க தயாரிச்சீங்க வீட்டுல அப்படின்னா ஓகே. அடுத்து வந்து கேக் மிக்ஸ், ரெடிமேட் கேக் மிக்ஸ் இருக்கு பாருங்க, ரெடிமேடா கேக் செய்யறது, இதுல அலுமினியம் கலந்துருக்கும். அடுத்து அன்டாசிட்ஸ் அதிகமாக பயன்பாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வயிற்றொலி வந்துருச்சுன்னா உடனடியாக ஒரு அன்டாசிட் மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது, இல்ல ஈனோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஊற்றி தண்ணியில் கரைக்கி குடிக்கிறது. சரிங்களா, இந்த அன்டாசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாய்சனிங். அடுத்து உப்பு சாரி பிக்கிள் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமர்ஷியலாக நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய ஊறுகாய் எல்லாமே கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த மிக்சிங் அதில் பண்ணுவாங்க. மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சிருப்பாங்க. அந்த ஃபாயிலோட அது கலந்து 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 என்ன இருக்கும் அப்படின்னா இன்டாக்சிகேஷன் உள்ள ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். அப்போ பிக்கிள்ஸ்லேயும் வந்து இந்த அலுமினியம் பாய்சனிங் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போ நீங்கள் உண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்சீமியர் டிசீஸ். இந்த அல்சீமியர்னு வரக்கூடிய இன்னைக்கு அநேக பேருக்கு அதிகமாக இன்னைக்கு பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, அல்சீமியர், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், பார்க்கின்சனிசம் இதெல்லாம் வருவதற்கு மிக முக்கிய காரணம் இதுதான், அலுமினியம் பாய்சன். ஓகே. அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லையா, கெடாம இருக்கிறதுக்காக நம்ம ஜாமு, ஜெல்லி, ஊறுகாய் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்குறாங்க இன்னைக்கு நிறைய வெளியில. ஸோ இது எல்லாமே வந்து உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியது. அடுத்து டிட்டர்ஜென்ட், சோப்பு வந்து நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு உடலுக்கு மட்டும் போடுறதில்ல இன்னைக்கு. வெள்ளைக்கட்டி, அச்சு வெல்லம் இருக்கு பார்த்தீங்களா, அச்சு வெல்லம்ன்றது ஒரு காலத்தில் முன்னாடிலாம் கருப்பாக இருந்துச்சு, இப்போ வந்து மஞ்சளா இருக்கு, வெள்ளையா இருக்கு, 2 விதமானது ஜாகரி இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க. ஸோ ஜாகரி வந்து அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் எல்லாமே நல்லது தான். சரிங்களா, வெள்ளை ஜீனியை காட்டிலும் இது நல்லது. பட் அதனுடைய பழுப்பு நிறம் தான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது டிட்டர்ஜென்ட் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை கலர் சேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க. இது உடலுக்கு ரொம்ப ஆபத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து கொசுவர்த்தி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ ரெப்பல்லன்ட்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அதுல என்ன கெமிக்கல் இருக்குன்னா அலெக்ட்ரின் ஒரு கெமிக்கல். இந்த அலெக்ட்ரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்க வைக்கும். சரிங்களா, மூக்கொழுக வைக்கும், பிரீத்திங் ட்ரபிளை உண்டாக்கும். அடுத்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த விழித்திரையை பாதிக்கும், கார்னியாவை பாதிக்கும். நாளடைவில் வந்து இதை சுவாசிச்சு உடல்ல ரத்தத்துல கலந்து கலந்து கடைசியில் என்ன ஆகும், லிவர்ல போய் டேமேஜஸை உண்டு பண்ணும், லிவர் டேமேஜஸ் உண்டாகும். அதனால இதை நீங்க மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் அவாய்ட் பண்ணி. அடுத்து லெட் பாய்சனிங். லெட் அப்படின்றது, லெட் பாய்சனிங் வந்து எதுல அதிகமா நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் லெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொம்மை டாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற டாய்ஸ், சின்ன பிள்ளைங்க தான் அதிகமாக இதுக்கு இந்த பாய்சனிங்க்கு ஆளாகிறது. ஸோ லெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்ல இருந்து கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்த போதும் அதனுடைய இது கம்மி தான். பட் இருந்த போதிலும் நீங்க எப்பவுமே கிரவுண்ட் வாட்டர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து எப்பவுமே டிடிஎஸ் பாக்குறதோட நிப்பாட்டிக்காம கிரவுண்ட் வாட்டர்ல என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது, ஹெவி மெட்டல்ஸ் டாக்சிகேஷன் இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப மிக முக்கியமாக இந்த லெட் பாதிப்பை வந்து எந்த இடத்துல கொடுக்கும்னா பொம்மைகள்ல இருக்கும் அதிகமாக. குழந்தைய வந்து விளையாடுற பொம்மைகள்ல லெட் இருந்துச்சுன்னா அது வாயில வைக்கும், அதுல வந்து உள்ள கலந்து போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்டு கிளாஸ். இன்னைக்கு அழகழகா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர்லயே வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா உள்ள வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே லெட் வச்சு யூஸ் பண்ணாததான் இது எல்லாமே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கக்கூடிய இந்த ஸ்டெயின்டு கிளாஸஸ் இதன் மூலியமாக வருது. செராமிக் கப்ஸ், செராமிக் கோட்டட் கப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது லெட்னால தான் கோட்டை. இந்த செராமிக் கப்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு சிலர் சாப்பிட்றோம் அதிகமாக. இதுல தான் வந்து காஃபி, டீ எல்லாம் சூடான பானங்கள்லாம் ஊற்றி குடிக்கிறோம் இல்லையா, இது கெடுதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹெர்பல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ். இந்த ஹெர்பல் ரெமிடிஸ் வந்து ஓனா வந்து தயாரிப்பாங்க எங்கேயாவது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல லெட் கலக்கலாம். ஸோ முறையான ஜிஎம்பி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்து ஒரு சில மெடிசின்ஸ்லயுமே வந்து யூஸ் பண்றாங்க, இந்த லெட் வந்து இருக்கதான் செய்யுது. பட் அதெல்லாம் பேன் பண்ணி இருந்த போதும் இன்னும் கொஞ்சம் அன்எத்திக்கலா பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால லெட் பாய்சனிங்னால உண்டாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ், பிளட் ப்ரெஷரு, அடுத்து வந்து இன்ஃபர்டிலிட்டி, இது முக்கியமாக நடக்கிறது. அடுத்த முக்கியம் மெர்க்குரி பாய்சனிங். மெர்க்குரி பாய்சனிங்லாம் எங்கே சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. மெர்க்குரி பாய்சனிங் நான் தான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் மீன் வாங்குறோம் அதிகமாக.
இந்த மீன்ல இருந்து மெர்க்குரி பாய்சனிங் நம்மளுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மீன்ல முக்கியமாக நீங்க என்ன சாப்பிடக்கூடாது? சுறா மீன், ஷார்க். இந்த ஷார்க்ல வந்து மெர்க்குரி ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூக்கு நீளமா இருக்கும் ஸ்வாட் ஃபிஷ். ஸோ அந்த ஸ்வாட் ஃபிஷ்லயே வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஜாஸ்தியா இருக்கும். அதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அடுத்து கிங் மேக்கரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிங் மேக்கரல் ஃபிஷ். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஜாஸ்தியா இருக்கும். டைல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா மஞ்ச மஞ்சையா புள்ளி புள்ளியா இருக்கும். இந்த டைல் ஃபிஷ் உருண்டையா இருக்கும், நீளமா இருக்கும். இது வந்து அந்த கோரல் ரீவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து இருக்கும். எளிதாக வந்து இத பிடிச்சிருவாங்க அந்த இத. ஸோ இந்த டைல் ஃபிஷ் வந்து சாப்பிடக்கூடாது. இது மெர்க்குரி ஜாஸ்தியா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷெல்டு ஃபிஷ். எதுக்கெல்லாம் ஓடு இருக்கோ அந்த மீன்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஸ்க்விட் இந்த மாரி வரும். ஸோ இந்த மாரி ஃபிஷஸ நீங்க அவாய்ட் பண்ணிடணும். காரணம் என்னன்னா மெர்க்குரி பாய்சனிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனிக். ஆர்சனிக் பாய்சனிங். ஆர்சனிக்ன்றது நிலத்தடி நீர்ல இருந்து வரக்கூடியது. ஆர்சனிக். ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது. அத வந்து தூக்கி போட்டு உடைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ல தான் கலந்து விடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மழை பெய்யும். அதுலருந்து அந்த மழை நீரோட சேர்ந்து நிலத்தடி நீரா போகும். நீங்க அந்த இடத்துல போர போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாய்சனிங் நடக்கும். ஆர்சனிக் பாய்சனிங் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதன் காரணமாக ஏற்படுவது வந்து பெராலிசிஸ். சரிங்களா? பக்கவாதம் உண்டாகும். இந்த இது. அடுத்து பென்சீன் பாய்சனிங். பென்சீன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு தார் ப்ராடக்ட். கோல் தார். கோல் தாரினுடைய ஒரு ப்ராடக்ட் தான் பென்சீன், டோலியூன் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. இந்த பென்சீன் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா மிட்டாய். அந்த மிட்டாயில பென்சீன் இருக்கு. ஸோ நீங்க இன்கிரீடியன்ட்ஸ பார்க்கணும். ஸோ கேண்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மிட்டாய்கள். சாக்லேட்ஸ் கிடையாது. கேண்டீஸ்ன்றது வந்து இந்த சப்பி சாப்பிடுறான் பார்த்தீங்களா? அந்த மிட்டாய்கள் அது. யோகர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ யோகர்ட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கலந்திருக்கும். நான் சொல்றது கமர்ஷியல் யோகர்ட். நீங்க வீட்ல தயார் பண்ற யோகர்ட் கிடையாது. அடுத்து லாசென்ஜஸ் அப்படின்னு சொல்லி இருமலுக்கான மாத்திரைகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி லாசென்ஜஸ்ல பென்சீன் இருக்கா? இல்லையா? அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்க பயன்படுத்தணும். அடுத்து கேக்கு. கேக்கு நான் சொல்றது பேக்கரி கேக் இல்ல. அந்த பேக்டு ஐட்டம்ஸ் வருது பார்த்தீங்களா? பேக்டு கேக்ஸ். இது வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? கலந்துருவாங்க. மிக முக்கியமாக சூயிங் கம்ஸ். நம்ம புள்ளைங்க வாயில போட்டு ஸ்டைலுக்காக போட்டு மென்னுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இதுல பென்சீன் பாய்சனிங் அதிகமாக உண்டாகும். இவையெல்லாம் கேன்சர் இன்னைக்கு அதிகமாக நம்ம சொசைட்டில இன்னைக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இவ்வளவு டாக்ஸின்ஸ் வந்து கலக்கிறது தான் மிக முக்கிய காரணம். சரிங்களா? ஸோ இந்த வகுப்பு இவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா WhatsApp குரூப்ல எனக்கு தனிப்பட்ட முறையில நீங்க இது பண்ணிக்கலாம். இப்பவும் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். ஸோ இத வந்து நானா வந்து எடுத்து நான் இங்க இருந்து சொல்லல. நம்ம சொல்லணும்ல சோர்ஸ் எந்த இடத்துல இருந்து எடுத்தேன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, WHO குடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது எல்லாமே நானா வந்து சொல்லல. WHO குடுத்தது. EPAன்னு சொல்லக்கூடிய என்விரான்மென்டல் புரொடெக்ஷன் ஏஜென்சி, NTPன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டாக்ஸிகாலஜி புரோகிராம், CDCன்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன், NIH சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், FDAன்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்ட். இவங்க எல்லாரும் கொடுத்திருக்கக்கூடிய தொகுப்பு தான். இதை எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இப்போ உங்க எல்லாருக்குமே பயமா இருக்கும். ஏன்னா சார் நம்ம சாப்பிடுறது எல்லாத்துலயுமே நீங்க வந்து இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்குன்றீங்க. அப்ப நாளையில இருந்து என்ன சாப்பிடுறது சார்? அப்படின்னு சொல்லி ஒரே பயத்துல இருப்பீங்க இல்லையா? ஸோ ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். உங்களுடைய குலசாமி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க உடம்புல ஒரு உறுப்பு இருக்கு. அந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் உங்களுடைய குலசாமி. உங்களுடைய லிவர். சரிங்களா? இந்த ஒரு உறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு என்னென்னைக்கும் பிற உறுப்புகள சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு அநேக பேருக்கு பார்த்தீங்கன்னா, 10 பேருக்கு 7 பேர பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர்ன்றான். ஒண்ணு வீங்கி போயிருது லிவர், இல்லன்னா சுருங்கி போயிருது. நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்ன்றான். இல்ல ஆல்கஹாலிக் சிரோசிஸ். குடிக்கிறவனுக்கு வரலாம். குடிக்காதவனுக்கு இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ் வருது. இல்லையா? அப்ப முறையாக உணவை உண்ணாததால் என்ன வந்துருது? ஃபேட்டி லிவர் வந்துருது. ஆக மொத்தம் லிவர் காலி அப்படின்னாலே வந்து உங்க வாழ்க்கையே காலி. அப்ப இவ்வளவு நச்சுக்களையும் வந்து பிரித்தெடுத்து வெளியே அனுப்பி, உங்களை பாதுகாப்பாக, முறையாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு குலசாமி எது அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த லிவர் தான். சரிங்களா? ஸோ இந்த லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் தன்னை தானே புதுப்பித்துக் கொண்டு, மீண்டும், மீண்டும் உற்பத்தி செய்து தன்னை வளர்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ லிவர் தான் லைஃப்ன்னு சொல்லுவோம். லிவர் இஸ் லைஃப். எல்ஸ் லாஸ்ட் இன் அல்சீமியர் பார்க்கின்சனிசம். அதாவது லிவர் தான் லைஃப். இந்த லிவர லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நிச்சயமாக வந்து அநேக பெரிய நோய்கள்ல வந்து நாம் இறக்க நேரிடும். இல்லாத போதும் சிறிய நோயாக நாம் எடுக்கக்கூடிய மிகவும் மோசமான நோய்ன்னு பார்த்தீங்கன்னா,
உறுப்புகள் பாதிப்பு இல்லாம மூளை நரம்புகளை பாதிக்கக்கூடிய அல்சீமியர், பார்க்கின்சனிசம் இதுல கொண்டு வந்து விட்டுரும். அப்ப லிவரை முறையாக நீங்க பராமரிச்சிட்டீங்க அப்படின்னா அல்சீமியர் வராது, பார்க்கின்சனிசம் வராது, வேற எந்த டிசீஸுமே உங்களுக்கு வராது. காரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஒரு லிவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10,000த்திற்கும் மேற்பட்ட என்சைம்ஸ், மோர் தேன் 10,000 என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. 30க்கும் மேற்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ், 30க்கும் மேற்பட்ட ஆன்டிபாடிஸ் அதுவே ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுவே உற்பத்தி பண்ணுது. நம்ம வெளியில போய் கடையில போய் நீங்க எந்த ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட வேண்டாம். உங்க உடலுக்கு என்ன நேரத்தில் எந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் தேவையோ அந்த ஆன்டிபயோட்டிக் அது உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திறன் படைத்தது தான் இந்த லிவர். மோர் தேன் 30 ஆன்டிபயோட்டிக்ஸ், மோர் தேன் 30 ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் மோர் தேன் 10,000 என்சைம்ஸ், 10,000க்கும் மேற்பட்ட நொதிகளை வந்து சுரக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8க்கும் மேற்பட்ட பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரணிகளை சுரக்கிறது. 1000த்துக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸை சுரக்கிறது. உடலுக்கு தேவையான கெமிக்கல்ஸை சுரக்கிறது. சரிங்களா? ஸோ உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு, தேய்மானம் உண்டாயிருச்சு அப்படின்ட்டாங்கன்னா, தேய்மானம் வந்து உடலில் நடக்கல, உறுப்புகள்ல நடக்கல. முக்கியமாக உங்களுடைய லிவர்ல நடந்துச்சு. உங்க லிவர்ல அந்த தேய்மானம் நடந்ததுனால லிவர் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாம திண்டாடுறதுனால தான் பிற உறுப்புகள்ல அந்த பிரச்சனை உண்டாயிருச்சு. Degenerative disorders are all happening because of the degeneration of the liver and improper functioning of the liver. 2 தான். சரிங்களா? எலிக்சர் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப முறையாக இந்த லிவர் எப்படி சார் நம்ம பராமரிச்சு கொண்டு வரது? ரொம்ப எளிது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? லிவரை பராமரிக்கிறதுக்கு 2 தேவை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சஞ்சீவனி. சரிங்களா? உங்களுடைய கல்லீரலுடைய பெரிய சஞ்சீவனி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தான். லெசித்தின் அண்ட் கோலைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெசித்தினும் கோலைன் அப்படின்ற 2 சப்ஸ்டன்ஸ். இது 2 எதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முட்டையில இருக்கும் நிறைய. சரிங்களா? முட்டையில இருக்கும். முட்டையில மிக முக்கியமாக மஞ்சள் கரு இருக்கு பாத்தீங்களா? மஞ்சள் கருல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அதான்ல, கொழுப்பு கெட்டது, அதனால மஞ்சளை நீங்க தூக்கி போட்டுட்டு வெள்ளையை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப மஞ்சளை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா விட்டமின் டி கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா? மிக முக்கியமாக அந்த கோலைன் அதுவும் கிடைக்காது, உங்களுக்கு லெசித்தினும் கிடைக்காது. ஸோ எக் யோக்ல தான் வந்து லெசித்தின் அண்ட் கோலைன் வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த லெசித்தின் அண்ட் கோலைன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, தேய்மான கோளாறுகள் உங்களை செல்ல விடாமல் தடுக்கக்கூடியது, உங்க லிவரை வந்து நல்லாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கக்கூடியது. லிவர் வந்து முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த லிப்போட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லிப்போட்ராபிக் சப்ஸ்டன்சஸ்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசித்தின் தான் வந்து லிப்போட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். லிப்போட்ராபிக்னா என்னன்னா ஃபேட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, கொழுப்பு. இந்த கொழுப்புகளை முறையாக நகட்டி கொண்டு போய் முழுமையாக அதை வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிடுறது, யூஸ் பண்ணி முடிச்சிடுறது. எங்கேயுமே தேவையில்லாம எந்த உறுப்புகளையும் போய் படிய விடாம பண்ணக்கூடியது. இப்ப மாரடைப்பு வருது, இருதயத்துல போய் இருந்து முக்கியமான ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சு மாரடைப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? முதல்ல லெசித்தின் தேவை. நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும். பெராலிசிஸ் வந்துருச்சு இல்லையா, பார்க்கின்சனிசம் வந்துருச்சு, அல்சீமியர் வந்துருச்சு, ஏடிஹெச்டி இருக்குது, இதுக்கு தேவை கோலைன். சரிங்களா? டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்க்கு வந்து தடுக்கக்கூடியது கோலைன் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த உறுப்புகள்லையும் வந்து கொழுப்பு தேங்காம தங்காம இல்லையா பெரிய பாதிப்புக்கு ஆளாக்காம இருக்கிறதுக்கு லெசித்தின் தேவை. அப்ப லெசித்தின் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 425ல இருந்து 500 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை. இது எதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 முட்டை. சரிங்களா? முட்டையில இருக்கும். முட்டையில மஞ்சக்கருல தான் இருக்கும். 2வது சோயாபீன்ஸ்ல இருக்கும். 3வது பால். சரிங்களா? சோ பால் அப்படின்னு எடுக்கும்போது லெசித்தின்காக நம்ம பால் எடுக்கும்போது பாலுடைய பிற தீய விளைவுகளை நாம் சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். சரிங்களா? சோ ஒரு சில நேரங்களில் பெனிஃபிட் அவுட்வேஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவை இருக்குன்னு நாம் அதை எடுத்துக்கொள்வது தவறில்லை. அடுத்து முக்கியமாக அற்புதமான ஒண்ணு என்ன அப்படின்னா வீட் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட் ஜாம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ், யூகே இங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம எப்படி இங்க ஓட்ஸ் நம்ம இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அவன் வந்து அங்க இந்த வீட் ஜாமை சாப்பிடுவோம். ஸோ இந்த வீட் ஜாம்ல வந்து இந்த லெசித்தினும் சரி கோலைனும் சரி நிறைய இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் வாங்கி பாலில் ஊற்றி கலக்கி சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு அவைலபிள். அமேசான்ல நீங்க போட்டீங்கன்னா கூட இந்த வீட் ஜாம்ன்றது கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து சன்ஃபிளவர் சீட்ஸ் ட்ரை சீட்ஸ். இது வந்து பேக்கெட்ல இன்னைக்கு நிறைய அவைலபிள். நீங்க வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஜஸ்ட் ஒரு
ஒரு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில காலையில போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னாலே லெசித்தின் கோலைன் போதுமான அளவு உங்கள் உடலில் அன்றாட தேவைக்கு போதுமான அளவு கிடைக்கும். அடுத்து சிக்கன் லிவர், கோழியினுடைய அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடியது. அடுத்து ஆர்கன் மீட். ஆர்கன் மீட்ன்றது என்ன? உறுப்பு. அஹ் என்ன சொல்லுவோம், மாங்காய் இதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, கறிக்கடைக்கு போனோம்னா. ஸோ அந்த மாதிரி உறுப்புகளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுலேயுமே இது இருக்கும். வெஜிடேரியனா இருக்கிறீங்க அப்படின்னா கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்க நல்லா கழுவிட்டு, எந்த காய்கறி இல்லை எந்த உணவு நீங்க வெளியில வாங்குறீங்க சமைக்கிறதுக்காக நீங்க வாங்கினாலும் முதல்ல நல்லா கழுவுங்க. ஏன்னா அதுல ஃபார்மால்டிஹைட் இருக்கலாம், ஃபார்மாலின் இருக்கலாம், பெஸ்டிசைட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் அப்படியே நீங்க சமைச்சிட்டீங்கன்னா அது அப்படியே உள்ளதான் போகும். ஸோ ஹோட்டல்ல ஏன் அதிகமா சாப்பிட்டோம்னா நம்ம வேகமாக நோய்க்கு உள்ள போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த அளவுக்கு கிளென்சிங் ப்ரொசீஜருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கழுவவே மாட்டாங்க. தூக்கி வச்சு காய்கறிகள்லாம் வெட்டி 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 தூக்கி உள்ள போட்டுருவாங்க இல்லையா? ஸோ வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு நம்மளுக்கு ஆரோக்கியம் தருதுன்னா ஏன் அப்படின்னா, நம்ம அதிக கவனம் அதில் எடுத்துக்குவோம், அக்கறை செலுத்துவோம், நல்லா கழுவி பண்ணுவோம். நீங்க ஏற்கனவே நல்லா கழுவிட்டு இருந்தாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து இனிமே கழுவி நீங்க சமைச்சீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் தரும். ரைட்டா? ஸோ இந்த வகுப்பு இவர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும். என்னுடைய ப்ரொஃபசர் டாக்டர் பிரிஜ்பூஷன் கோயல், ஆல் இந்தியா நேச்சர் குரூப் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இன்றைய வகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் என்கிட்ட கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். டவுட்ஸ் இருந்தா கேளு. இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா. சரி, இப்போ யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். குட் நைட்.